ஹே காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட். இன்னைக்கு நிறையவே சூப்பரான அப்டேட்ஸ் இருக்கு, என்னென்னு பார்க்கலாம். குறிப்பா இந்த ரியல்மியோட நியோ 7 பிரைஸ் ஷாக் ஆகிருச்சு. ஸோ அதை பற்றியும் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அப்டேட், இப்போ கம்மி பிரைஸில் நீங்கள் டிவி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்வாலேருந்து 2 டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. 32 இன்ச் 43 இன்ச். 32 இன்ச் டிவியை 7500 ப்ரைஸ்லையும் 43 இன்ச் டிவியை 14000 ப்ரைஸ்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அளவு கம்மி ப்ரைஸில் லான்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்மார்ட் டிவியாக இருக்குது. உங்களுக்கு தேவையான ஓடிடி ஆப்ஸை கூட இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்க முடியும். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. எனக்கு என்னமோ பார்த்தோன்னே நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு டிவி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பை பண்ணிக்கோங்க, கம்மி ப்ரைஸில் டிவி வாங்கணும்னு நினைக்கிறவங்க. அடுத்து டெய்லி டீல்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், சமயமாக ஷேர் பண்ணல. ஸோ இனி டெய்லி ஒரு டீல் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நான் இன்னைக்கு பார்த்த ஒரு டீல் இந்த ஃபோல்டபிள் லேப்டாப் ஸ்டாண்ட் தான். ஆமாம், உங்களோட பெட்ரூம்லையோ அல்லது ஹால்லையோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரியான ஒரு டேபிள் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த டேபிளை மாட்டிக்கலாம். இதை உங்களால் ஃபோல்ட் பண்ணி வைக்க முடியும். தேவையானப்ப மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. 1500 ரூபாய்க்கு ஃபுல் செட்டப்பும் வந்துருது. நீங்கள் 2 ஸ்க்ரூவை போட்டு மாட்டி விட்டீங்கன்னா மட்டும் போதும். லிங்க் கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சூப்பரான டீலை டெய்லி ஷேர் பண்ணலாமா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும், சரிங்களா? அடுத்து விவோவோட X200 Pro இந்தியா பிரைசிங் வந்திருக்கு. எனக்கு வந்து ஷாக் ஆயிருச்சு. என்னடா இவ்வளோ பிரைஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு. உண்மையா பொய்யான்னு தெரியலங்க. விவோவோட X200 256GB வேரியன்ட் 66000 பிரைஸ்க்கும் 512GB வேரியன்ட் 72000 பிரைஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. X200 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95000 பிரைஸ்க்கு வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுனா, சைனால லான்ச் ஆன வேரியன்ட் ப்ரோ வேரியன்ட்டே வெறும் 60000 தான், 65000 கூட இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் எவ்வளோ அதிகப்படுத்திருக்காங்க. இந்த மொபைலில் சைனாவில் போய் வாங்கினீங்கன்னா 40000 சேவ் பண்ணலாம். அதாவது பாதிக்கு பாதி சேவ் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட் இப்பதான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ஆஃபர் ஷேர் பண்ணேன். அதுக்குள்ள கடுப்பேற்றுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்டை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா 20 ரூபா சார்ஜ் பிடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ரொம்ப கடுப்பாகிற விஷயம் தான். ஏற்கனவே வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து 7 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு மாற்றிட்டாங்க. என்ன பொருள் வாங்கினாலும் அவங்க ரிட்டர்ன்லாம் எடுக்க மாட்டாங்க. கம்பெனியில் போய்ட்டு நம்ம பார்த்துக்கணும். அது போக கேஷ் ஆன் டெலிவரி போட்டோம் அப்படின்னா அதுக்காக ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆஃபர் சேல் போட்டாங்க அப்படின்னா அதுக்காக ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி சொல்லிட்டு அதுக்காக ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் கேன்சலேஷன் சார்ஜ் வேறையா. ஏதாவது பொருள் ஆர்டர் பண்ணி கேன்சல் பண்ணும்போது சார்ஜாக என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணாங்க. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும், அமேசானில் இல்லை அப்படின்னா மட்டும், ஃப்ளிப்கார்ட்டில் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா மட்டும் கேஷ் டெலிவரியில் போட்டு விட்டுருங்க. வேணும்னா கேன்சல் பண்ண வசதியாக இருக்கும். அடுத்து இப்போ போக்கோவோட X7ஓட கீக் பெஞ்ச் கோர்ஸ் வந்திருக்கு. கீக் கோர்ஸ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மீடியாடெக்கோட 7300 அல்ட்ரா அப்படின்ற ப்ராசர் இருக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒன்றும் இல்லை, ரெட்மியோட நோட் 40 ப்ரோவை ரீபிராண்ட் பண்ணி போக்கோ X7 எடுத்து வர போகிறாங்க. ரெட்மி நோட் 40 ப்ரோ யாராவது 14 ப்ரோ, நிறைய டைம் தப்பாக சொல்லிடுறேன், 14 ப்ரோவை யாராவது வாங்கணும்னு ஐடியா இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா X7 வந்தது அப்படின்னா அது விலை கம்மியாக தான் லான்ச் ஆகும். ஸோ விலை கம்மியாக ரெட்மியோட நோட் 14 ப்ரோவை நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்து 2025 பெரிய பேட்டரிக்கான வருஷமாக இருக்க போகுது. ஏன்னா எல்லா கம்பெனிஸும் 5000 6000 7000 அப்படின்னு பேட்டரி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது 8000 mAh வரைக்கும் பேட்டரிஸ்ல மொபைல் வரப்போகுது. குறிப்பாக OnePlus, ரெட்மி 2 கம்பெனியும் 7000 mAh பேட்டரியோட மொபைல்ஸ் கொண்டு வர ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ரியல்மி ஒரு படி மேலே போய் 7000 mAh பேட்டரி மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணிட்டு இப்போ 8000 mAh பேட்டரி மொபைல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ சீக்கிரமாக அந்த மொபைலும் வருமா. ஸோ பேட்டரி டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளருது. இப்போ இந்த டைமில், அதாவது mAh ரொம்ப வேகமாக வளருது. ஒரு சில வருஷங்களில் வெடிக்காமல் இருக்கணும், அதுதான் பயமாக இருக்குது. அடுத்து நான் ரொம்ப நாளாக எதுக்குடா இப்படி ஒரு லேப்டாப் வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு லேப்டாப் என்னன்னா வந்து சிம் போடுற மாதிரியான லேப்டாப்ஸை ஆப்பிள் எட்டு வர போகிறாங்களாம். ஆமாம், 2026 வர ஆப்பிளோட லேப்டாப்ஸில் சிம் போடுற மாதிரியான ஆப்ஷனோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்கே இது நல்லதா கெட்டதா அப்படின்றது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சிம்மை லேப்டாப்பில் போடுறோன்னா கால் பேசுகிற மாதிரி இருந்தாலும் நமக்கு பெருசாக யூஸ் ஆகாது, இன்டர்நெட்காக மட்டும் யூஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம இன்டர்நெட்காக மட்டும் ரீசார்ஜ் பண்ணால் பரவாயில்ல, காலுக்காகவும் சேர்த்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக வெளியே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதில் சிம் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆப்பிள் கொண்டு வராங்க, ஒரு வேலை யார்ட்டையாவது பார்ட்னர் பண்ணிட்டு இன்டர்நெட்டுக்காக தனி பேக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு லேப்டாப் போடுறதுக்காக சிம் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆப்பிள் கொண்டு வரும்போது ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணாலும் நல்லா இருக்கும். அது இது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் கொண்டு வந்துட்டால் மற்ற எல்லா லேப்டாப் கம்பெனிஸையும் நம்ம பார்க்கலாம் இதை. ஸோ இதுக்காக ஒரு மோடம் உருவாக்கிட்டு இருக்காங்களாம், சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாமா. அடுத்து ரியல்மியோட 14X இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. வர 18ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 15000 ரூபாய் கீழே வரப்போகிற மொபைல் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. டிமென்சிட்டி 6300 ப்ராசரோட வரப்போகுது.
இந்த மாதிரி ப்ராசரோட ஒரு 10-12,000 ரூபாய்க்குள்ளேயே மொபைல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலுமே இது வந்து IP69 ரேட்டிங்கோட வரப்போற மொபைல் அப்படின்றனால எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா கம்மி பிரைஸ்ல இப்போ IP ரேட்டிங் 8 வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வர 18ஆம் தேதி லான்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் மீதி விஷயங்களை. அடுத்து விவோல இருந்து Y300 அப்படின்ற மொபைல்ல வர 16ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல்ல 6500 mAh பேட்டரி இருக்க போகுது. வேற என்னென்ன இருக்க போகுதுன்னு சுத்தமா தெரியலங்க. ஏன்னா விவோட Y சீரிஸ் ஒரு மொக்க சீரியஸா இருக்கும். அதை பத்தி தனி வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா அடுத்த வீடியோ அதுதான் வரப்போகுது. இப்படி இருக்கும்போது பேட்டரி மட்டும் பெரிய பேட்டரி கொடுத்துட்டோம்னா ஏமாத்தி தலையில கட்டிடலாம். வேற எதுவுமே கொடுக்க தேவையே இல்லை. ஏன்னா இது ஏதாவது ஒன்று பெருசாக காமிச்சா போதும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால மற்ற இந்த டீட்டெயில் நமக்கு கிடைக்கல. அவங்க வெப்சைட்ல கூட அவங்க போட மாட்டாங்க. ஸோ வரப்போகுது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவும் வரப்போகுது. அடுத்து மீடியாடெக் கூட Dimensity 8400 அப்படின்ற ப்ராசர் வர 23ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா பெருசாக ப்ராசரில் நான் இன்ட்ரெஸ்டடாக பார்க்க மாட்டேன். ஆனால் இந்த ப்ராசர் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்னாப்ட்ராகன் லான்ச் பண்ண 8s Gen 3 இந்த ப்ராசருக்கு போட்டியாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ 8s Gen 3யோட நமக்கு வந்து போக்கோ F6 வந்தது. இது வந்து ஒரு 25-26 ரூபா ப்ரைஸில் கிடச்சிது. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலாக பவர்ஃபுல்லான ஒரு மீடியாடெக் ப்ராசர் வரும்போது நம்ம இன்னும் கம்மி ப்ரைஸில் மொபைல்ஸ் எடுக்கலாம். உதாரணத்துக்கு ரெட்மியோட ரெட்மி டர்போ 4 நினைக்கிறேன். இந்த ஃபோனும் இந்த ப்ராசரோட தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மொபைல் ஒரு 25,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ள இந்த ப்ராசர் வந்ததுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ரியல்மியோட Neo 7 வேற லெவல் பிரைசிங்ல வேற லெவல் மொபைலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்பெக்ஸை சொல்கிறேன். இதில் வந்து 120Hz OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IP68 அப்புறம் 69 2 IP ரேட்டிங்கும் இருக்குது. அது கூட மீடியாடெக்கோட Dimensity 9300 அப்படின்ற ப்ராசர் இருக்குது. கம்பேர் பண்ணோன்னா 8 Gen 2 8 Gen 3க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. எப்பவும் கொடுக்குற மாதிரியான ஒரு 50 MP கேமரா செட்டப் தான். இதெல்லாம் கொடுத்து சைனால இதனோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 12GB 256GB வேரியன்ட். எனக்கு இந்த ப்ரைஸை பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்து. ஏன்னா இந்த அளவு பவர்ஃபுல்லான மொபைல் IP ரேட்டிங்கோட பெரிய பேட்டரியோட 25,000 ரூபாய்க்கு எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்தியாவுக்கு வந்ததுன்னா இது வந்து 30,000 ரூபாய்க்கு லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த ப்ரைஸ்க்கு 30-32,000 ரூபாய்க்குள்ளே கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 7000 mAh பேட்டரி தான் இருக்குமா அப்படின்றது தெரியல. மற்றபடி எல்லாமே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ரியல்மி Neo 7 ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த ப்ரைஸிங்கில் உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் வந்து நியூஸாக தான் பார்த்தேன். அடுத்தடுத்து தான் தெரிஞ்சுக்க முடியும் உண்மையா பொய்யான்னு. ஏன்னா லீக்ஸ் வந்து 30,000 ரூபாய்க்கு மேலே தான் இதனோட ப்ரைஸிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு இப்போ 25-26,000 ரூபாய்க்குள்ளே லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதை பற்றின மேலும் டீட்டெயில் கிடச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.